போட்டுருலாம். என்ன நினைக்கிறீங்க? ஐயோ யாருமே பேசலன்னா என்ன பண்றது? பேசலாம் கூடாது. சூப்பரா பேசுவேன். நான் பேசுறேன் வேணாம். எடுத்துங்க ஷூ காட்டிடலாமா? அத்தை அடிக்கிறீங்க டம்மா டிமால்னு. இதெல்லாம் என்ன அச்சுக்குட்டி கூட லாஸ்ட் ஒரு இதுக்கு போனோம். நானும் சௌந்தர்யாக்கா அச்சுக்குட்டி ஒரு பெட்ல. கால் இங்க வருது, இங்க மெதிக்கிறான், எங்கெல்லாம் மெதிக்கிறான். நைட்டு புரியல, காலையில எழுந்துட்டு எங்கெல்லாம் தூங்கவே இல்ல 3 நாள் நானு. ஐயோ உனக்கு தெரியுமா அந்த காமெடி? ஐயோ பாப்பாக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. பாப்பாக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. பாப்பா ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. உங்க லவ் ஸ்டோரி போலவா? ஸ்டோரி அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. அதான் சொல்றேன்ல, 2 வருஷமா குட் மார்னிங் மட்டும் அனுப்பாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை செட் ஆஃப் 4 கொஸ்டின் வச்சிருப்பான். திவ்யா என்ன பண்ற, ஆபீஸ் எப்படி போகுது, அங்க கிளைமேட் எப்படி இருக்கு, திவ்யா எப்ப வர, தூண்டில் போட்டு மாட்டவே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் மெசேஜ் பண்ணுவான். அதுக்கு மேல பண்ணவே மாட்டான். நம்ம சாதாரணமா காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு நேரம் பேசுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி நானும் அப்படிதான் பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் இந்த நாய் பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாள் அன்னைக்கு அது நான் சிக் லீவ். நான் வந்து எதனால சிக் லீவ் போட்டேன்னா, எனக்கு அன்னைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருந்தது. அதனால சிக் லீவ் ரொம்ப நாளா லீவே போடல ஆபீஸ்க்கு. சிக் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த லூசும் லீவ் போட்டு இருந்திருக்கு, சிக் லீவ். அன்னைக்குதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொல்றான், என்னடா சொன்ன, நீ நம்ப மாட்ட சொன்னா, ஐ ஹேட் a crush on you. Crush on you? Okay. அப்படின்னா எனக்கு வந்து இவன் என்ன கலாய்க்கிறான்னு தோணுச்சு சத்தியமா. இவன் வந்து சும்மா நான் சொன்னா நம்பிடுவியா அப்படின்னு கேட்டுருவான் போல. என்ன பண்ணுவானா, அப்பெல்லாம் இவனோட ரீட் ஸ்டேட்டஸ் தெரியாது. ஓகேவா, டெலிவர்ட் அந்த 2 டிக்கு மட்டும் தெரியும். அப்ப வந்து நான் நினைச்சேன் இவன் பெரிய பிளே பாயா இருப்பான் போல. ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கான்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் இருக்கு. இல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல நிஜமா நான் அப்படி நினைச்சது காரணம் இருக்கு. அன்னைக்குதான் வந்து அவ்வளவு நேரம் பேசிருக்கோம். ஓகேவா, ஒரு சும்மா அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். சார் வந்து நீ இந்தியா வந்தனா என் கூட ஒரு டேட் வரியான்னு கேட்டாரு. பெரிய பிளேவாயா இருப்பான். ஒரே வாட்டிதான் அதை கேட்டேன். அதுக்கு நான் ஏதோ பிளே பாயிண்ட் ஒத்துக்கிறேன். ஓகேவா, எதுக்குன்னா நான் சூப்பர் ஹீரோ மூவி நிறைய பாப்பேன். அவனும் பாப்பானா. ஓ நீயும் MCU ஃபேனான்னு கேட்டான். அப்ப எனக்கு MCUனா எனக்கு தெரியாது. சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அப்பனா ஓகே, நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மாதிரி இந்தியா வந்தனா என் கூட ஒரு டேட் வரியான்னு கேட்டான். நீ என்ன டேட்ன்ற, நம்ம படம் தானே பாக்கலாம், சேர்ந்து போலாம் என்ன இப்போ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஆமா, எங்க ஆபீஸ்ல வந்து ஒரே பிரச்சனை. அதனால எனக்கு வந்து நைட் எல்லாம் தூக்கமே வராது. அங்கேயே 2 மணி வரைக்கும் நான் முழிச்சிருப்பேன். இவனும் என் கூட சேர்ந்து முழிச்சிருப்பான். அப்ப வந்து இந்தியால விடிஞ்சிரும். தூங்குன்னு சொன்னா தூங்க மாட்டான். எனக்கு தூக்கம் வரல, ஐ வாண்ட் டு கிவ் யூ கம்பெனின்னு சொல்லிட்டு பேசி கடல முடிச்சு. அவனை பத்தி நீங்க நிறைய விஷயம் நோட் பண்ணோம். என்னன்னா, அவன் சாட் பண்ணுவான், போன் பண்ணவே மாட்டான். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். பேசுறது நாய்க்கு எடுக்க மாட்டான். எடுக்கும் அப்படி ரொம்ப வந்து ஷை டைப். இன்ட்ரோவர்ட். 2 மாசம் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு. ஓகே, அப்புறம் கதை சொன்ன. இதான் அந்த கிரீஷ் பிளே பாய்
என்ன சொன்னாங்கன்னா 2 மாசம் தான் அப்படி பேசிருப்போம். ஜூலை 11 அவன் பிறந்தாரு. சூப்பரா இருக்கு. 4th இதோ இப்பே 4 நாளுக்கு ஐயோ சொல்லிருக்கலாம்ல கொஞ்சம் முன்னாடியே. நாங்க வந்த அன்னைக்கு ஐயோ போன்ல ப்ரோபோஸ் பண்ணாரா? ஆமா. அச்சச்சே. ஏய் நான் சவுத் ஆப்பிரிக்காக்கா போறது நானே வாடை பண்றது போன்லயே ப்ரோபோஸ் பண்றது பேசாம இப்படி எல்லாம் பண்ண பொண்ணுங்க அப்படிதான் நினைப்பாங்க ப்ளே பாய்னு. ஆமா நானும் அப்படிதான் நினைப்பேன். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அப்படி நினைச்சேன். அந்த ஒரு நாள் நினைச்சேன். அதுக்கப்புறம் அப்பப்ப டவுட் வரும். போன் பண்ணா தெரிஞ்சிடும். இல்ல இது பேச கூட தெரியல. மெசேஜ்ல வாழ ஆட்டிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ எப்ப அக்செப்ட் பண்ண? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வந்து என்ன சொன்னேன்னா எங்க வீட்டுல ஒத்துட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அது எப்போ? எப்ப சொன்னடா தெரியலையே. அன்னைக்கே தான் சொன்னேன். அன்னைக்கே தான் சொன்னேன். ஓகே ஓகே. இல்ல இல்ல அன்னைக்கு நான் அப்படி சொல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு வேலை நல்லா யோசிச்சு சொல்லிக்கிறேன். காலையில ப்ரொபோஸ் பண்ணிட்டு அது வந்து ரிப்ளை பண்ணல. நீ சீக்கிரமா ரிப்ளை பண்ண. பயந்துட்டா பண்ணதுல நாயும் பயந்துட்டு நீ இத வந்து ப்ரொபோசல்னு நினைச்சுக்காத. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். இதுக்கு நீ ரிப்ளை எல்லாம் சொல்லாத. பிளாக் பண்ணிடுவாங்க. சார் வந்து எத்தனை பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணி யாருக்கு பண்ணல அப்ப கல்யாணம் அவனுக்கு பண்ணி பாடுறான். இப்ப இல்ல அப்ப ஓகே நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்போ அக்செப்ட் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படியே பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அப்ப வந்து அவங்க வீட்டுல நான் எங்க வீட்டுல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் எங்க அத்தை நல்லா யோசிச்சுட்டு தமிழ் பொண்ணெல்லாம் வேணான்ட்டாங்க. அப்புறம் போய் எங்க மாமனார் கிட்ட போனா எங்க மாமனார் என்னது உனக்கு இப்பவே கல்யாணமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சார் வந்து வீட்டுல போராட்டம் பண்ணினா வீட்டுக்கு போகாம எங்க அத்தைய பயமுறுத்தி இவனுக்கு ஓகே சொல்லனா இவன் இப்படியேதான் சுத்துவான் போல அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என் சின்ன மாமியாரு என் நாத்தனார் எல்லாம் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இவரை சமாதானப்படுத்தலான்னு வந்தாங்களாம். நானும் சொல்றதுக்கு இவன் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டான். அதனால அவங்களாம் சேர்ந்து எங்க அத்தைய ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட பேசினான். என் தங்கச்சி கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் அவங்கதான் டிசைடிங் அத்தாரிட்டி மேடம். எங்க வீட்டுல அவங்கதான். எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீ உங்க அக்காவும் நீங்களே இருந்துக்கோங்கன்ட்டு வந்திருப்பேன். அவ்வளவுதான். இது ஸ்டோரியா சொல்லு. வெரி குட். அப்புறம் கல்யாணம். ஆனா உங்க வீட்ல ஓகே. உங்க வீட்ல ஓகே. உங்க வீட்ல பிரச்சனை நான் இங்க வச்சிருந்தேன். இது கேட்டதுக்கு இப்படி ஆயிடுச்சு. அங்க முன்ன மேல போய் இருக்கிறோம். இல்ல இனிமே உங்க அம்மாக்கு ஓகே தான். எங்க அம்மா வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. அம்மாவும் சரி என் தங்கச்சியும் சரி எங்க 2 பேருக்கு ஜாதகம் வர சுத்தமா செட் ஆகல. 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம். ஏங்க பொருத்தம். ஆந்திரால பார்த்தாங்க. ஆந்திரால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். ஜாதகம் 2மே ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரே நட்சத்திரம் ஆனா வேற ராசி. ஓ கார்த்திகா. அவிட்டம். ஓகே. அதனால எங்க எத்தனை பேர்கிட்ட போனாலும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதனால எங்க அப்பா ஓகே சொல்லிடுறான்.